Hi, welcome to my channel Easy Go Japanese. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் usage of ka to omotara and ka to omoto in Japanese. Ka to omotara and ka to omoto. Both the grammar patterns show a very quick change from one event to another. அதாவது ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயம் நடந்த உடனே ஒரு குவிக் சேஞ்ச் இன்னொரு ஈவெண்ட்டுக்கு சேஞ்ச் ஆயிடுது. அந்த செகண்ட் ஈவெண்ட் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டோட கான்ட்ராஸ்டா இருக்கலாம். ஸோ அந்த கான்ட்ராஸ்டா இருக்கிறதுனால அது உங்களுக்கு அது சர்ப்ரைஸாகவும் தோணலாம். ஓகேங்களா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்கு. குழந்தை அழுதுட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுல ஒரு இம்மீடியட் சேஞ்ச், ஒரு குயிக் சேஞ்ச் இருக்கு. என்ன அப்படின்னா அந்த குழந்தை சிரிக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ அந்த குழந்தை அழுதுட்டு இருக்க குழந்தை சிரிக்குது அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைசிங்காகவும் இருக்கும் இல்லைங்களா? ஸோ குழந்தை அழுதுட்டு இருக்குன்னு நினைச்சேன், ஆனா அது சிரிச்சிட்டு இருக்கு. ஸோ இதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு தான் இந்த காத்தோ ஒமோத்தரா அண்ட் காத்தோ ஒமோத்தோவை நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ ரெண்டு பேட்டர்ன் இருக்கே, ஸோ ரெண்டுல எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்க ரெண்டுமே தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். பட் காத்தோ ஒமோத்தரா அப்படின்றது கேஷுவலா எவ்ரிடே ஸ்பீச்சுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். காத்தோ ஒமோத்தோ அப்படின்றது கொஞ்சம் ஃபார்மலா ரிட்டன் ஃபார்மேட்டுக்கு நீங்க அதிகமா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் வென் ஐ தாட் தட் ஆர் ஆஸ் சூன் அஸ் அப்படின்ற வேர்ட்ஸை தான் ரீப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ண போறோம். ஸோ இது நீங்க பார்த்த விஷயத்தையோ, அதாவது நீங்க நல்லா லைக் கவனிச்ச விஷயத்தையோ இல்ல பார்த்த விஷயத்தையோ தான் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இந்த கிராமர் பேட்டர்னை யூஸ் பண்ண போறீங்க. இதனுடைய ஸ்ட்ரக்சர் வேர்ப தா ஃபார்ம் கூட நீங்க டைரக்டா காத்தோ ஒமோத்தரா ஆர் காத்தோ ஒமோத்தோ அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க பார்த்த விஷயத்தை தான் நீங்க கன்வே பண்ண போறீங்க. ஒரு ஈவெண்ட் நடந்தது. ஸோ அந்த ஈவெண்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுல இருந்து ஒரு சேஞ்ச் இல்லைங்களா? ஸோ அதனால அந்த ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சுன்றத பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு தான் இந்த தா ஃபார்ம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்: சொராகா அக்கரக்கு நத்தாக்கா தோ ஒமோத்தோ மத்தா குரக்கு நத்தா. ஸோ ஸ்கை வந்து நல்லா பிரைட் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். அகைன் டார்க் ஆயிடுச்சு. சென்சைகா கித்தாக்கா தோ ஒமோத்தரா மோ கயத்தே ஷிமத்தா. சென்சை வந்தாங்கன்னு நினைச்சேன், ஆனா அதுக்குள்ள கிளம்பிட்டாங்க. தென்ஷாகா தொமத்தாக்கா தோ ஒமோத்தரா மத்தா கோகி தஷ்தா. ஸோ ட்ரெயின் வந்து நின்றுச்சு அப்படின்னு நினைச்சேன், ஆனா அகைன் மூவ் ஆயிடுச்சு. கரேவா சுவத்தாக்கா தோ ஒமோத்தோ சுகு தச்சியாகத்தா. ஸோ அந்த பாய் வந்துட்டு உட்கார்ந்தாங்க அப்படின்னு நினைச்சேன், ஆனா உடனே நின்னுட்டாங்க. அமேகா ஃபுரி ஹஜிமேத்தாக்கா தோ ஒமோத்தரா மோ யாந்தேயித்தா. ஸோ மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன், ஆனா நின்றுச்சு. ஸோ ஒரு விஷயம் நடந்துருச்சு, நடக்குது அப்படின்னு நினைச்சேன், ஆனா இம்மீடியட் குயிக்கா அதுல ஒரு சேஞ்ச். ஸோ அந்த சேஞ்சும் வந்து கான்ட்ராஸ்டா இருக்கலாம். கான்ட்ராஸ்டா இருக்கிறதுனால உங்களுக்கு அது சர்ப்ரைசிங்காகவும் தோணலாம். ஸோ இதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு தான் இந்த பேட்டர்ன். இதே பேட்டர்ன்ல நம்ம தொத்தான், அதாவது தொத்தான் கிராமர் பாயிண்ட்டை படிச்சிருப்பீங்க. ஆல்ரெடி அதுக்கான வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க செக் பண்ணுங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன மேஜர் டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஸோ நீங்க தொத்தான் யூஸ் பண்ணும்போது டைமை வந்து மெயினா வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி பேசியிருப்பீங்க. பட் இந்த இடத்துல வந்து ஸோ இதுக்கும் அதுக்கும் ஜஸ்ட் சேஞ்ச் ஆகுது. கான்ட்ராஸ்டா இருக்கு. சர்ப்ரைசிங்காவும் இருக்கு. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு தான் இந்த தோ ஒமோத்தோ தோ ஒமுத்தரா. Thanks for watching. Arita gozaimashita.